அனைவருக்கும் வணக்கம். எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியலில் இன்றைக்கி எபிசோடில் என்ன நடக்குதுன்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தன்னோட மனைவி ஈஸ்வரிக்கு நினைவுகள் மறந்ததை சாதகமாக பயன்படுத்தி கொள்கிற ஆதிகுணசேகரன் அவருடன் நெருக்கமாக பழகி வராரு. இதனால் வீட்டில் பதட்டம் அதிகரிக்குது. காலையில் ஈஸ்வரி கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ ஆதிகுணசேகரன் ஈஸ்வரி கிட்ட வெளியே போகலாவான்னு சொல்கிறாரு. இதை கேட்ட விசாலாட்சி அதிர்ச்சி ஆகுறாங்க. அதுக்கப்புறம் ஈஸ்வரி ரெடியாகி ஆதிகுணசேகரன் கூட காரில் போகிறாங்க. அதுக்கப்புறம் கீழே வந்த ஜனனி அக்கா எங்க அப்படின்னு சொல்லி விசாலாட்சி கிட்ட கேட்குறாங்க. உடனே நடந்ததெல்லாம் கேள்விப்பட்ட ஜனனி கோபமாகறாங்க. எல்லாத்தையும் பண்ணிட்டு நல்லவர் மாதிரி நடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு வேதனைப்படுறாங்க. அதுக்கப்புறம் மாடிக்கு போய் மதிவதனிக்கு ஃபோன் பண்ணி வீட்டில் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி புலம்புறாங்க. அதுக்கு மதிவதனி இந்த நாடகம் ரொம்ப நாள் நீடிக்காது அப்படின்னு சொல்லி ஜனனியை சமாதானப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் ஆதிகுணசேகரனும் ஈஸ்வரியும் இல்லாத நேரத்தில் வீட்டுக்கு வக்கீல் வராரு. அவரை ஹாலில் உட்கார வச்சு கதிர், ஞானம், விசாலாட்சி எல்லாம் பேசுகிறாங்க. அப்போ வக்கீல் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்கிறாரு. ஆதிகுணசேகரன் இந்த வீட்டில் தொடருவாரா இல்லை ஜெயிலுக்கு போவாரா அப்படின்றத இந்த வீட்டு பெண்கள் தான் முடிவெடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. இதனால் அடுத்ததாக பெண்கள் என்ன முடிவு எடுக்க போகிறாங்க அப்படின்ற எதிர்பார்ப்பு அதிகரிக்குது. இதோட இன்றைக்கி எபிசோட் முடியுது. அடுத்ததாக என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த மாதிரி எதிர்நீச்சல் தொடர்கிறது சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி.